அன்பான எனது யூடியூப் நேயர்களே, இன்று நமது மூட்டை சாமியை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோவில் எனது வீட்டில் நடந்த ஒரு சொந்த அனுபவத்தை உங்களுடன் பகிரலாம் என்று இருக்கிறேன். எத்தனையோ அனுபவங்களை சொல்லியிருக்கிறேன். இது எனது வீட்டில் எனது தகப்பனாருக்கு நடந்த ஒரு அனுபவம். அதாவது 21/12/2002 மார்கழி திங்கள் 6ஆம் நாள், தமிழ் வருடம் அது சித்திரபான வருடம், சனிக்கிழமை அன்று அதிகாலை 6 மணிக்கு எனது வீட்டில் எழுந்த தகப்பனார் அவர்கள் காலையில் பல் துலக்கிவிட்டு காலை கடன்களை முடித்துவிட்டு காஃபியும் சாப்பிட்டு விட்டு, எனது தாயார் போட்டு கொடுத்த காஃபியும் சாப்பிட்டு விட்டு, பிறகு சிறிது மயக்கமாக வருகிறது என்று சொல்லி மயங்கி விழுந்திருக்கிறார். அதன் பிறகு அவர் காரைக்குடியில் உள்ள ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர்களால் மீண்டும் அறிவுறுத்தப்பட்டு மதுரை அப்போலோ மருத்துவமனைக்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது நான் சந்நியாசம் இருந்து, மூட்டை சாமியுடன் சந்நியாசம் இருந்து, மூட்டை சாமி சொன்ன வேலைகளெல்லாம் சேர்ந்து 12 வருட குருகுலவாசம் முடிந்து நான் மதுரையிலே தங்கி எனது வியாபார வேலைகளை, பிஸ்னஸ் வேலைகளை, பதிப்பக வேலைகளையும் அந்த நவரத்தன கற்கள் வைரங்கள் விற்கும் வேலைகளையும் செய்து கொண்டிருக்கும் நேரம் நான் மீனாட்சி நகரில் தான் தங்கி இருக்கிறேன், 4வது தெருவில். அப்பொழுது எனக்கு ஒரு ஃபோன் ஒன்று வந்தது. அதாவது எனது அண்ணனிடமிருந்து, இது மாதிரி அப்பா அங்கே ரொம்ப முடியலை, அதனால் நாங்கள் மதுரை அப்போலோவுக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு வர்றோம், நீ அப்போலோவுக்கு வந்துருன்னு. அப்போ நான் மதுரையில் தான் இருக்கேன், நீ அப்போலோவுக்கு வந்துரு, தாயார் சொல்ல சொன்னாங்க. நான் மயிலாடுதுறையிலேருந்து, எங்கள் அண்ணன் மயிலாடுதுறையில் இருக்கார், நான் மயிலாடுதுறையிலேருந்து கிளம்பி நானும் நேரம் மதுரை வந்துடுறேன். ஆனால் நான் வர்றதுக்கு நைட் ஆயிரும். சேக்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். சேக்கு என்று சொல்லக்கூடியவர் இன்னொரு அண்ணன். இப்பொழுது அப்பாவோடு கூட ஒருவர் தம்பி நாகப்பன் தான் வர்றான்னு, என் தம்பி நாகப்பன் வருவதையும் சொல்லி என்னை உடனடியாக அப்போலோ மருத்துவமனையில் அந்த ஆம்புலன்ஸை ரிசீவ் பண்ண சொல்லி அங்கே எங்கள் அப்பாவை சேர்க்க சொல்லி எனக்கு ஃபோனில் தகவல் சொன்னார். அவர் சொன்ன அன்னைக்கு அந்த 21/12/2002. அப்போ நான் மீனாட்சி நகரில் ஒரு தனி வீடு எடுத்து தங்கியிருந்தேன். சனிக்கிழமைங்கிறதுனால ஆயில் பாத் எடுத்திருந்தேன். ஃபோன் வரும்போது ஒரு 7-7:30 இருக்கும். ஆயில் பாத் எடுத்து முடிச்சுட்டு தலையை தோட்டிக்கிட்டு இருந்தேன், ஃபோன் வந்துச்சு. அப்படின்னா அவசர அவசரமாக ரெடியாகி நான் அப்போலோ போகும்போது மணி கிட்டத்தட்ட ஒரு 8:15 அப்போலோ போயிட்டேன். ஆனால் வேன் அங்கே ஒரு 8 மணிக்கு கிளம்புன வேன் இங்கே சேர்றதுக்கு 10-10:15 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காத்திருந்து, அப்புறம் எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கெல்லாம் விவரத்தை சொல்லி காத்திருந்து, அப்புறம் எங்கள் அப்பா ஆம்புலன்ஸில் வந்த பிறகு எங்கள் அப்பாவை அந்த அப்போலோ மருத்துவமனைக்கு அனுமதித்தோம். அப்போ எனது க்ளோஸான ரிலேட்டிவ் ஒருவர், ஒரு பெண்மணி, அவர் மலேசியாவில் இருப்பவர், அவரும் அந்த ஆம்புலன்ஸில் வந்திருந்தார். அவர் நன்கு விவரம் அறிந்தவர், நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவர் என்னிடம் சொன்னது, டாக்டர்கிட்ட கேட்டுருவோம் அப்பாவுக்கு எப்படி இருக்குங்கிறத, அவருக்கு அத்தான் முறை வேணும், எங்களது அப்பா அவர்கள், அத்தானுக்கு எப்படி இருக்குங்கிறத கேட்டுருவோம்னு சொல்லி நாங்கள் போய் சீஃப் டாக்டரை பார்த்து இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்ட பேஷண்ட் அருணாச்சலத்திற்கு தற்போது நிலைமை எப்படி உள்ளது என்பதை கேட்டோம். எங்கள் அப்பாவை அனுமதித்து 2 மணி நேரம் ஆகியிருந்தது. கிட்டத்தட்ட 12:30-1 மணி போல் கேட்டோம். அதற்கு டாக்டர் அவர்கள், இப்பொழுதுதான் ஸ்கேன் ரிப்போர்ட்டெல்லாம் வரப்போகுது, வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் அந்த ரிப்போர்ட்டை கேட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கிடையில் என் அப்பாவோடு கூட வந்த எனது தம்பி, எனது தாயார் மிகவும் ஒரு கவலையுற்ற முகத்துடன், கண்ணீர் கலங்கிய அந்த முகத்துடன் அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களை போய் அருகே அமர்ந்து தேற்றி, கவலைப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது, நம்ம பார்த்துக்குருவோம், எவ்வளோ நாளும் செலவழிப்போம், நான் தைரியம் கொடுத்தேன். அப்போ நான் தைரியம் கொடுக்கும்போது உண்மையிலே என் கையில் நிறைய பணமும் இருந்தது, நன்றாக வியாபாரம் நடந்த டைம். அதன் பிறகு 1 மணி போல் எங்களுக்கு சிடி ஸ்கேன் ரிப்போர்ட் வந்தது. அந்த ரிப்போர்ட்டின்படி அப்பாவிற்கு மூளையில் செல்லக்கூடிய இரத்த குழாய்கள் 4-5க்கு மேல் பிரேக் ஆகி மூளையிலிருந்து ரத்தம் கசிவதாகவும், கசிந்த ரத்தம் உறைவதாகவும், அதனால் கிட்டத்தட்ட அந்த மூளையின் செல்கள் ஒவ்வொன்றாக இறந்து கொண்டிருப்பதாகவும், உடனடியாக தலையை பிரேக் செய்து
மிகப்பெரிய ஆபரேஷன் ஒன்று நடத்த வேண்டும் என்று பெரிய டாக்டர் கூறினார். 72 வயதாகிவிட்ட எனது தந்தையாருக்கு அந்த ஆபரேஷன் நடத்தினால் அவருக்கு மீண்டும் பழைய நினைவு வருமா, உடல் தாங்குமா என்று மீண்டும் மீண்டும் நாங்கள் எனது மலேசியா பெண்மணியுடன் சென்று மீண்டும் மீண்டும் டாக்டரிடம் கேட்கும்போது, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, சித்தியாருக்கு வயசாயிருச்சு, இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், ஆப்ரேஷன் பண்ணால் தான் அது அவருக்கு உயிர் பிழைப்பார், நீங்கள் வயசை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்கன்னு அவர் சொன்னார். சரி, ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டோம். 3 லட்சம்னு சொன்னார். அந்த 3 லட்சத்தை கட்டுவதற்கு நான் தயாராகிவிட்டேன். அப்பொழுது என்னுடன் கூட வந்த மலேசியா பெண்மணி, இருப்பா, உனக்கு தெரிஞ்ச வேறு டாக்டர் யாராவது இந்த மூளைக்கு பார்க்கக்கூடிய டாக்டர் வேறு எங்கேயாவது இருக்காங்களான்னு கேட்க, மீனாட்சியில் உள்ள ஒரு டாக்டரை சொன்னேன். அவரிடம் கன்சல்ட் செய்தோம். அப்பொழுது அவர் சொன்னது எங்களுக்கு, அவர் பெயர் வந்து ராகவேந்தர். அவரிடம் கன்சல்ட் செய்யும்போது அவர் எங்களுக்கு சொன்னது, பெரும்பாலும் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு, நீங்கள் சொல்லும் ஸ்கேன் ரிப்போர்ட்டினுடைய ஃபோட்டோ காப்பியை பார்க்கும் பொழுது இது உயிர் பிழைப்பதற்கு சான்ஸ் ரொம்ப கம்மி, ஆப்ரேஷன் பண்ணினாலுமே அவங்க நினைவோடு இருப்பாங்கன்னெலாம் சொல்ல முடியாது, ஆதலால் இது ஆப்ரேஷன் செய்கிறதுலாம் வேஸ்ட்டு, உங்கள் பணம் தான் வேஸ்ட்டாக போகும், அப்புறம் உங்கள் சௌரியம்னு சொல்லிட்டாரு. இப்பொழுது நாங்கள் எங்கள் தாயாருடன் கலந்து, அப்பொழுது பிறகு இரவு நேரத்தில் வந்த எனது சகோதரருடன் கலந்து, எனது சகோதரி, பெரிய சகோதரி எல்லாரும் வந்து விட்டார்கள். எல்லோருடன் கலந்து பேசினோம். ஆனால் யாருக்கும் ஆப்ரேஷன் செய்வதற்கு மன விருப்பம் இல்லை. அப்புறம் அந்த நிலையில் நான் வந்து குழப்பத்தில் இருந்து கொண்டு, டாக்டர் நாளைக்குள் பணம் கட்டுங்கள், எங்கள் அப்பா ஹோமா ஸ்டேஜில் போயிருந்தார், நாளைக்குள்ளே பணம் கட்டுங்க, நாளைக்குள்ளே ஆப்ரேஷன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு போயிட்டார் பெரிய டாக்டர். அப்போ நான் மனக்குழப்பம் அடைந்த நிலையில் நான் தங்கியிருக்கும் வீட்டுக்கு, மீனாட்சி நகர் வீட்டுக்கு வரும்பொழுது சர்க்குருநாதர் மூட்டைசாமி அவர்களின் திருக்கலர்களை வணங்கி, சாமி, எங்கள் அப்பாவுக்கு ஆப்ரேஷன் செய்யலாமா வேணாமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும், நான் வந்து பணம் கட்ட தயாராக இருக்கேன், யாருமே கட்ட வேண்டாம், நானே இந்த 3 லட்சத்தையும் கட்டுறேன், அதுக்கு மேலே ஆகக்கூடிய செலவையும் நானே பார்த்துக்கிறேன். இதைத்தான் என் தாயார்ட்டையும் உறுதி கொடுத்துட்டு வந்தேன், என் சகோதரர்கள்ட்டையும் உறுதி கொடுத்துட்டு வந்தேன். அதனால் சாமி, நீங்கள் பண்ணலாமா வேணாமா, பண்ணால் எங்கள் அப்பா நல்லபடியாக குணமாகி வருவாராங்கிறதுக்கு பதில் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு தியான நிலையில் அந்த ரூமில் அமர்ந்து கேட்கும் பொழுது, சாமி வேண்டாம் என்ற சைகை காட்டி சிகப்பு நிற ஒளியை காட்டினார். சிகப்பு என்றால் எச்சரிக்கை, இனிமேல் பிழைப்பது கடினம் என்பது அதன் அறிகுறியாகும். பிறகு சாமி, அவர் இனிமேல் பிழைப்பது கடினம் என்று நீங்களே சொல்லிவிட்டீர்கள், அதன்படி தான் நடக்கும், ஆனால் மிகவும் கஷ்டப்படாமல் அவரது ஆன்மாவானதை தங்கள் திருவடியின் நிழலின் கீழ் சேர்த்துக்கொள்ள வேண்டியது உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் சாமி என்று நான் மூட்டைசாமியிடம் வேண்டி விரும்பி அவரது ஃபோட்டோவை பார்த்து கேட்டுக்கொண்டேன். அப்பொழுது சாமி அவர்கள் உயிரோடு தான் இருக்கின்றார். 2014 தானே சமாதி அடைந்தார். பிறகு வேலுவுக்கு ஃபோன் பண்ணி வேலுவிடம் விவரம் சொல்லி, இந்த மாதிரி எங்கள் அப்பா முடியாமல் இருக்கார், அப்போலோவில் சேர்த்துருக்கோம், என்னென்ன மாதிரி சூழ்நிலை, எங்கள் அப்பா வந்து எந்த கஷ்டப்படாமல் உயிர் பிரியணும்னு நான் நினைக்கிறேன், நீ சாமிகிட்ட சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். வேலுவும் சாமிகிட்ட போய் இதை எடுத்து சொல்லியிருக்காரு. சாமி, நம்ம மதுரை சங்கம், அவங்க அப்பா ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்காராம், மதுரை அப்போலோ ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்களாம், இந்த மாதிரி சூழ்நிலை, அவர் ரொம்ப வேதனைப்படாமல் அந்த உயிர் பிரியணும்னு அவர் சுந்தரனை அவங்கள்ட்ட சொல்ல சொன்னார் சாமி, அதுக்கான நல்ல வழிமுறைகள் நீங்கள் காமிப்பீங்களா? அப்படியாடா, சங்கத்துக்கு அப்பாவா, அவர் எந்த ஊரில் இருந்தார் அப்படின்னு சொல்ல, வேலுவுக்கு எங்கள் அப்பாவுடைய நிலைகளை பற்றி எல்லாம் தெரியும் சாமி, அவர் மலேசியாவில் இருந்தார் சாமி, கோலாலம்பூரில், இப்போ ஒரு வருஷமாகவே கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் ஊருக்கு வந்து இப்போ ஒரு 1.5 வருஷம் ஆச்சு, இப்போ ரொம்ப உடம்பு முடியாமல் சீரியஸ் கண்டிஷனில் ஹோமா ஸ்டேஜில் இருக்கார் சாமி, அப்போலோவில் சேர்த்துருக்காங்க, அவங்க மூளையில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க, இந்த வயசான பிறகு பண்ணால் அவர் உடம்பு பழைய நிலைமைக்கு வருமா, அவர் பொழப்பாரான்னு உங்களுக்கு சந்தேகம் சுந்தரனுக்கு, அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு அவங்க தாயாக இருக்கலாம், அதனால தான் அவங்களுக்கு கேட்க சொன்னாங்க. இல்லை சாமி, வேணாம் சாமி அப்படின்னு தியானத்தில் என்ன காட்டினாரோ அதையே வேலுட்டையும் சொல்ல, வேலுவும் எனக்கு ஃபோன் பண்ணி விவரத்தை சொல்லிட்டாப்புல. அதன் பிறகு நான் மீண்டும் அப்போலோவுக்கு வரும் பொழுது இரவு 10:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. அப்பொழுது எனது தகப்பனார் முருகனை தவிர வேறு ஒரு தெய்வத்தையும் வணங்குவது இல்லை. இந்த குமரகுருபரர் என்று சொல்லக்கூடிய தலைக்கு மேல் வேலுள்ள ஒரு படத்தை தான் எங்கள் வீட்டில், அந்த முத்துப்பட்டினம் பெரிய வீட்டில் வைத்திருந்தோம். அந்த படத்தை பார்த்தே தான் அனைத்து கவசங்களும், 6 படை வீட்டுக்குரிய 6 கவசங்களும் பாடுவார், சண்முக கவசம் பாடுவார், அந்த முருகனுடைய திருப்பாடல்கள், அந்த அருணகிரிநாதனுடைய திருப்புகளை எல்லாம் பாடுவார். அவர் மலேசியாவிலும் கோலாலம்பூரிலும் அவர் தங்கியிருந்த இடத்திலும் முருகனை மட்டும்தான் கும்பிடுவார், முருகன் கோவிலுக்கு மட்டும்தான் போவார், மிகச்சிறந்த முருக பக்தர். அதனால் நாங்கள் முருகன் பாடலை எனது அப்பா ஐசியில் அனுமதிக்கப்பட்டிருந்த காலத்தால் அங்கு இருந்த ஒருவர் மூலமாக முருகன் பாடலை பாடச் சொன்னோம். அங்கு இருந்தவர்
எனது அந்த மலேசியா பெண்மணி தான். அவருக்கு ஆங்கிலம் நன்கு தெரிந்த காலத்தில் அவரைத்தான் எங்கள் அப்பாவுக்கு பக்கத்தில் வைத்திருந்தோம். ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, எனக்கு பாட்டெலாம் பாட தெரியாது, அதனால் சுந்தரத்தை வந்து உள்ளே இருக்க சொல்லுங்கள், நான் யாராவது வந்தால் நான் பேசி அட்டன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வெளியே இருந்துட்டாங்க. அப்புறம் நான் உள்ளே போய் முருகனுடைய கவசங்கள் 6, முருகனுடைய திருப்புகள் இதெல்லாம் நான் பாட ஆரம்பித்தேன். எங்கள் அப்பாவை எப்படியா சாமி உங்கள் திருவடி நல் கீழ் சேர்த்துக்குங்க, முருகனுக்கு திருவடி நல், முருகன் தான் நீங்கள் தான் முருகன்கிறது எனக்கு தெரியும். ஆனால் உங்களை பற்றி இது வரைக்கும் எங்கள் அப்பாட்ட நான் பேசுனதும் இல்லை, அவர் கேட்டதும் இல்லை. ஆனாலும் இப்போ எங்கள் அப்பாவுக்காண்டி இறைஞ்சிறேன் குருநாதா, நீங்கள் வேலுட்டு சொன்ன மாதிரி அவர் ரொம்ப கஷ்டப்படாமல் உங்கள் திருவடி நலின் கீழ் சேர்த்து கொள்ள வேண்டும்னு நான் வந்து சாமியை வேண்டுறேன். வேண்டும் போது எனக்கு ஒரு திருப்புகழ் பாடல் ஒன்று நினைவுக்கு வருது. ஒட்ட வாழ்தன மனைச்சி வாழ்வுதலை மக்கள் தாய்கிழவி 14 வைத்த தோட்டமடை அத்தம் ஈட்டு பொருள் மற்ற கூட்டம் அறிவாயலாக முட்ட ஓட்டி மிக 8 மோட்டு எருமை முட்டர் பூட்டி என இலையாமும் முக்தி வீட்டு அணுக முக்தராக்கச் சுருதி குறாவளிரும் கலல்தாராய் பட்ட நூல் பெரும் மறுப்பினால் கரை இபத்தில் வாழ்விடியின் மணவாளா பச்சைவை பணவை கொச்சை வேட்டுவர் பதிச்சி தோல் புனர் தனியில் வேலே 8 நூல் கர ஒருத்தல் மாதிரி 8 மாக்குளைய எரிவேலா எத்திடற்கரிய முத்தவா தமிழ் கொடு எத்தினாக்கு எளிய பெருமாளே. அதாவது நெற்றிப்பட்டமும் 4 பெரிய தந்தங்களும் தொங்குகின்ற கையுமுடைய ஐராவத யானை வளர்த்த ஒளி பொருந்திய தெய்வ யானை அம்மையின் கணவரை, அதாவது தெய்வானை வந்து இந்திரனுடைய மகன். அந்த அசுரர்களை வென்றதுனால இந்திரன் மகளை திருச்செந்தூரில் முருகப்பெருமானுக்கு மனம் முடிச்சு கொடுக்குறாங்க. இதைத்தான் அருணகிரியார் பாடுறாரு. அதனுடைய பெருமாளையும் முருகப்பெருமானை சொல்கிறாரு. பசிய மூங்கிலால் கட்டிய பரன் மீது அமர்ந்தவரும் இரிமுல வேடர்களில் ஊரில் இருந்தவரும் ஆகிய வள்ளியமையின் தோலை தழுவிய திருத்தணிகையில் வாழும் உபகாரி. அதாவது மூங்கில் கட்டின பரன் மீது அமர்ந்து வேடுவ குலத்தைச் சேர்ந்த பெண்ணாகிய வள்ளியம்மை அந்த திணைப்புணத்தை காத்த கதையை சொல்லி அவரை மணர்ந்த முருகப்பெருமானேன்னு சொல்றாரு. தொங்குகின்ற துதிக்கையுடைய 8 யானைகளும் பெரிய எண் கிரியிலும் இடங்கும்படி செலுத்திய வேலாயுதரே. எத்திக்கும் துதிக்கும் அரியவரே, எளிய தமிழால் கவிகள் பாடி நிறுத்தவருக்கு எளியவரே, பெருமையில் சிறந்தவரேன்னு முருகப்பெருமான பாடுறாரு. வட்ட வடிவும் ஒளியும் உடைய கொங்கைகளுடைய மனைவி, பால் மனதுடன் மலரைச்சொல் பேசும் குழந்தைகள், தாயாகிய கிழவி, என் ஊர் என் நாடு, நான் வைத்த தோட்டம், என் வீடு, என் செல்வம், நான் தேடிய பொருட்கள் மற்றும் இங்குள்ள என் உறவினர்கள், கல்வி அறிவு முதலிய இத்தனையும் என்னை விட்டு நீங்கும்படி நன்றாக ஒட்டி செலுத்தி மிகவும் நெருங்கி வரும் பெரிய எருமைமையில் வரும் கால தூதர்களாகிய மூடர்கள், யமதூதர்கள் பாசக்கயிற்றை கொண்டுகிட்டு எங்கள் அந்த உயிரை பிடிக்க வர்றாங்கன்னு அருணகிரிநாதர் பாடுறாரு. நான் மனசுக்குள்ளே எங்கள் அப்பா உயிரை பிடிக்க வர்றாங்கன்னு நினச்சி பாடினேன். அடியேனை அழைப்பதற்கு முன்பாக அடியேனை முக்தி வீட்டு அணுகிச் சேரவும், அதாவது அருணகிரிநாதர் திருப்புகழில் என்னை அழைப்பதற்கு முன்பாக என்னை முக்திக்கு சேரும்னு பாடுறாரு. நான் இதே பாட்டை எங்கள் அப்பாவை யமதூதர்கள் அணுக போகிறாங்க, அவருக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காம அவருக்கு முக்தியை தாங்கன்னு நினச்சி பாடுறேன். எல்லாவற்றையும் விட்ட ஞானிகளை போல் என்னை ஆக்கவும் வேதத்தில் உள்ள குராமலர்களில் விளங்குகின்ற தேவரீருடைய திருவடிகளை என் தந்தையார் அடையவும் அருள் புரிவீராகன்னு அந்த முருகப்பெருமானை நினச்சோம், சர்க்குருநாதர் மூட்டசாமியை நினச்சோம். நான் அந்த திருப்புகழை பாட எனது அப்பாவானவர் மிகவும் சிரமத்துடனே, அதாவது அவர் ஹோமா நிலையில் இருக்கிறதுனால அந்த மூச்சு விடுறதுலாம் சிரமமாக இருக்குது, வெண்டிலேஷன் வச்சுருக்கு. மறுநாள் ஆயிடுச்சு, அதாவது 21க்கு கொண்டாந்தோம், 22 ஆயிடுச்சு. 22ஆம் தேதி 22/12/2002 எல்லாரும் கலந்து ஒரு பேசி முடிவு பண்ணி அப்பாவை வந்து புதுக்கோட்டை ஜிஹெச்சில் எங்கள் அக்கா வீட்டுக்காரருக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர் இருக்காருன்னு சொன்னாங்க, மூளைக்கு பார்க்குறவர். அதனால் புதுக்கோட்டை ஜிஹெச்சில் சேர்த்துறோம்னா அங்கே கொண்டு போகிறோம். இங்கே டிஸ்சார்ஜ் வாங்குறது ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அப்போலோ டாக்டர் மூலமாக எங்கள் அப்பா ஒரு வழியாக டிஸ்சார்ஜ் பண்ணி, எங்கள்கிட்ட கட்டுறதுக்கு பணம் இல்லை, வசதி இல்லை, அப்படி இப்படிலாம் சொல்லி டிஸ்சார்ஜ் ஆக்கிட்டு அப்படியே நாங்கள் புதுக்கோட்டை ஜிஹெச்சு கொண்டு போய் சேர்த்தோம். அது 22ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஜிஹெச் போயிட்டோம். 22 ஜிஹெச்சில் ஃபுல்லாக இருந்தோம். 23 ஜிஹெச்லையும் எங்களுக்கு மனசில் ரொம்ப உடலெல்லாம் மோசமாயிருச்சு. அதனால் 23ஆம் தேதி காரைக்குடி முத்துப்பட்டினம் வீட்டுக்கு எங்கள் அப்பாவை கொண்டு வந்துட்டோம்.
23, 24, 25 இந்த 3 நாள் காரைக்குடியில் எங்கள் வீட்டில் மிகப்பெரிய அரண்மனை போல வீடு, அந்த முத்துப்பட்ட 3வது வீதியில் உள்ள வீடு. அந்த வீட்டில் அவர் எப்பவும் சாமி கும்பிடுற அந்த சாமி ரூமுக்கு எதிரில், அதாவது வளவுன்னு சொல்லக்கூடிய ஏரியா, அந்த வளவுங்கிற ஏரியாவில் அந்த சாமி ரூம் இருக்கக்கூடிய பகுதியில் எங்கள் அப்பாவை போட்டிருக்கோம். முருகன் படத்தை பார்த்த மேனிக்கே தான் அந்த உடம்பு இருக்குது. நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன், எங்கள் தாயார் கால்மாட்டில் உட்காந்துருக்காங்க, சொந்தக்காரங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. அப்போ எங்கள் அப்பாவுக்கு அந்த 25ஆம் தேதி ரொம்ப அதிகமாக, அதாவது நினைவே இல்லாமல் ரொம்ப அதிகமாக மூச்சு வாங்கி மிகவும் சிரமப்படுறாரு. அப்போ நாங்கள் தொடர்ந்து அந்த கவசம்லாம் பாடிக்கிட்டே இருக்கோம். எங்கள் அக்கா, எங்கள் அண்ணன், தம்பி எல்லாரும் பாடுறோம், எங்கள் அம்மாவும் பாடுறாங்க. இந்த சூழ்நிலையில் ஒரு சில பேர் சில ஐடியாவெலாம் சொன்னாங்க சொந்தக்காரங்க. அதாவது இவ்வளவு நேரம் உயிர் போகாமல் இந்த 3 நாளாக போட்டு வாட்டி வதைக்குது, ஆஸ்பத்திரியில் ஒரு 3 நாள் ஆயிடுச்சு, 6 நாள் ஆயிடுச்சு, அருணாசலம் ரொம்ப சிரமப்படுறாப்புல, அதனால் இவரை குளிப்பாட்டினீங்கன்னா உயிர் போயிரும்னு சொல்கிறாங்க. அதுக்கு நாங்கள்லாம் ஒத்துக்கலை. அதாவது சித்திரவதை பண்ணி ஒரு உயிர் போகக்கூடாதுங்கிறது எங்கள் தாயாரும் திண்ணமாக இருந்தாங்க, நாங்களும் திண்ணமாக இருந்தோம். அதனால் அதுக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டோம். தானாக உயிர் போகட்டும்னு சொல்லிட்டோம். அப்போ எங்கள் அப்பா மேலும் கீழும் பெருமூச்சு இட்டு கொண்டு இப்பொழுது நெஞ்சு பகுதிக்கு மூச்சு இழுத்து கொண்டிருக்குது. வயிற்று பகுதியிலிருந்து நெஞ்சு பகுதிக்கு ஏறிவிட்டது. அப்போ நாங்கள் ரொம்ப அழுத ஒரு அந்த மனசோட, வீடு நிறைய கூட்டம், சொந்த பந்தம் கூட்டம், வீடு மிகப்பெரிய வீடுனால எவ்வளவு கூட்டமும் தாங்கக்கூடிய வீடுனால வீடு நிறைய சொந்தக்காரங்க 100-200 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அது 2000-3000 பேர் தாங்குகிற வீடுங்கிறதுனால ஆங்காங்கே அமர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ நான் திரும்பவும் மூட்டசாமியை வேண்டிய, சாமி என்ன சாமி எங்கள் அப்பா இவ்வளோ சிரமப்படுறாரு, சாமி நீங்கள் தயவுசெய்து இந்த உயிரை நல்லபடியாக உங்கள் திருவடி நல்ல சேர்த்துக்கிறீங்கன்னு திரும்ப வேண்டினேன். அப்போ வேலு என்னை கூப்பிட்டு பேசினான், டெய்லி பேசுவான், அன்னைக்கும் பேசினான். என்னண்ணே அப்பா எப்படின்னு இருக்காரு? இல்லை ரொம்ப நெஞ்சுக்கும் கழுத்துக்கும் இழுத்துக்கிட்டு இருக்கு, வேலு ரொம்ப சிரமப்படுறாரு. இல்லைண்ணே கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1 மணி நேரத்தில் உங்கள் அப்பாவுடைய ஆன்மாவானது சாந்தம் அடைஞ்சிரும்னே சாமி சொல்ல சொன்னார்னு சொல்லிவிட்டு ஃபோனை வச்சுட்டான். அதாவது அவன் சொல்லும்போது கிட்டத்தட்ட மணி 11 அல்லது 11:10 இருக்கும். 1 மணி நேரம் சொன்னான். அப்போ சஷ்டி திதி ஆரம்பிச்சிருச்சு. அவன் சொல்லும் போதே சஷ்டி திதி ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பா பிறந்தது சஷ்டியில் தான். எங்கள் அப்பா கும்பிடுறது முருகனை தான், முருகனுடைய இந்த திதியில் முருகனை தான் கும்பிடுவார். இப்போ அவர் இறந்து போகிறதும் அந்த திதி. அப்போ அதை வேலை அதை மட்டும் குறிப்பிட்டு சொன்னேன். அவர் பிறந்த திதியிலே இறப்பாராம்னே சாமி சொல்ல சொன்னார். அதனால் அவருக்கு மீண்டும் பிறவி கிடையாது அப்படிங்கிறத சொல்ல சொன்னார்னு சொன்னான். அப்போ நான் அதை நினச்சிக்கிட்டே இருந்தேன். இந்த கேலண்டரை பார்த்தேன், பஞ்சாங்கம் பார்த்தேன், திதி ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக ஒரு 12-12:15 இருக்கும். என்னுடைய மாமாவினுடைய சம்சாரம், அதாவது மாமி அவர்கள், பெரிய மாமி, அவங்க பெரிய மாமாவுடைய சம்சாரம். அவங்க சொன்னாங்க, சுந்தரம் நீ ஒரு ஆள் தான் கல்யாணம் பண்ணாமல் இருக்க, அதனால் ஓன் நினப்பா தான் உங்கள் தகப்பனார் இருப்பாங்க, அதனால் நீ முதல்ல பால் ஊற்று, அந்த உயிர் இதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கு, நீ பால் ஊற்று, உயிர் பிரிஞ்சிருந்தாங்க. எல்லாரும் கங்கை தண்ணியும் பால் ஊற்றுறாங்க. நானும் கங்கை தண்ணியும் பால் ஊற்றுனேன். நான் பால் ஊற்றும் போது மணி 12:27 இருக்கும். கரெக்டாக நான் ஊற்றி முடிக்கிறேன். டக்குன்னு அந்த இழுத்து கொண்டிருந்த அந்த ஆன்மா தொண்டைக்கும் நெஞ்சுக்கும் சட்டண்டு நின்றது. அப்பொழுது சஷ்டி திதி நடந்து 1 மணி நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு. அத்துடன் எங்கள் அப்பாவினுடைய ஆன்மா அந்த இறையடியை சேர்ந்தது. அவர்கள் சிவ பதவி அடைந்தார்கள். ஆக இதை ஏன் சொல்ல வர்றேன்னா, சாமியை பார்க்காதவர் எங்கள் அப்பாவுக்கு சாமியை பற்றி நான் எதுவும் சொன்னதில்லை, எங்கள் வீட்டுக்கே நான் சொன்னதில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எங்கள் அப்பா முருகனை மட்டும் தான் கும்பிட்றவர். நான் சாமியை முருகனா சிவனா பார்க்குறேன். நான் என் குருநாதரை நல்லா தெரிஞ்சதுனால என் குருநாதரையே முருகனை நினச்சி இந்த உன்னுடைய முருக பக்தனை நல்லபடியாக சேர்த்துக்கப்பா அப்படிங்கும்போது அவர் அந்த கோரிக்கையை மட்டும் ஏற்காம எங்கள் அப்பாவுக்கு பிறப்பற்ற பேருந்து நிலையை அவர் திருவடி கீழ் அடையும் ஒரு மிகப்பெரிய நிலையை கொடுத்தார். இது மிகப்பெரிய பாக்கியம். எங்கள் அப்பாவுக்கு சாமி யாருன்னு தெரியாது, அந்த முருகப்பெருமான் தான் சாமியாக இருக்காருன்னு தெரியாது, அந்த சாமி தான் நம்ம பையனுடைய குருநாதர்லாம் தெரியாது. ஆனால் நான் மனசுக்குள்ளே இதை வேண்டாம், எங்கள் அப்பா முடியாமல் இருக்கும்போது அந்த என்னுடைய வேண்டுதலை நல்லபடியாக சுவாமி அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள். அந்த நன்றியோடு எங்கள் அப்பாவினுடைய அந்திம கிரியை நாங்கள் அன்று மாலை செய்தோம். இதை ஏன் சொல்கிறேன்னா, பார்த்தாலும் சரி சாமியை, பார்க்கலைனாலும் சரி, உண்மையான பக்தருடைய வேண்டுதலை, உண்மையான தொண்டனுடைய வேண்டுதலை நமது குருநாதர் அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் என்பதற்கு இதுவே சாட்சி என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. பூர்ணிமா.